தாரா ஃபவுண்டேஷன் நிறுவனர் வினோத் ராகவேந்திரா அவர்களும் இருள் நீக்கி ஒளி பிறக்க தீப தூணில் விளக்கேற்றும் நேரம் இது. ஒரே ஒரு டவுட்டு தான், அங்கேருந்து சர்வேகள் இல்லையோன்னோ? சரி, ஒன்றுமில்லை, எனக்கு பாண்டியனை பிடிக்கணும் இப்போதைக்கு, அதனால ஹேவ் டு லீவ். அதனால தான் கடைசியில் ஒரு 10-15 பேருக்கு அவரோட பயோ முழுக்க காட்ட முடியாமல் கொஞ்சம் துரிதப்படுத்த வேண்டிய, அதுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். ரெண்டு விஷயம் மட்டும்தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபால்சாமி சார் இருக்காருன்னு ரொம்ப அழகாக சொன்னார். சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், அது மட்டுமே ஒருத்தனோட பர்சனாலிட்டியை முழுசாக கொண்டு வராது. மற்றவாளுக்கு சேவை பண்ணணும், அவனோட கேரக்டர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த காரியத்தை தான் இங்கே அவார்டு வாங்கின அத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளெல்லாம் அங்கீகரிக்கிறதன் மூலமாக நம்ம வினோத் ராகவேந்தர் தாரா ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு மிக அற்புதமான நிகழ்ச்சி இது. கலந்துன்றதன் மூலமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, இங்கே ஒவ்வொருத்தரும் தன்னோட ஃபீல்டில் ஒரு எக்ஸலன்ஸ் காட்டினவா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம். அதனால எல்லாருக்கும் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஹியூமிலிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு இளையராஜாவோட பேரன் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் கர்வமாகவே இருக்கலாம் தான் தாத்தாவை பேரை வச்சுட்டே, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் காலில் விழுந்து வணங்குறார். ஸோ அதனால் இவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுலேன்னு சொல்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு 4.5 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி பதவி நிற்கலாம் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இருக்க போகிற இந்த 4.5 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு எக்ஸலன்ஸ் காட்டணும், சனாதன தர்மத்தை மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை, அந்த உத்வேகத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு. அதற்கு அழைத்தமைக்காக நான் வினோத்துக்கும் கிளாஸ்மேட் சுரேஷ்க்கு கடமைப்பட்டிருக்கேன். நம்ம சிவபுரம் ஆதினகர்த்தர், நம்ம மன்னார் ஜீர சுவாமிகள், அவர் 2 பேரும் எனக்கு பரிபூரணமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் உத்வேகமும் தரும். அப்படி ரொம்ப நன்றியோடு உங்களை அது பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.